சித்தி விநாயகமூர்த்தி கீ ஜெய். விநாயகப் பெருமான் எப்படியெல்லாம் அருள் புரிகிறார்? ஔவையார் தமது அனுபவத்தை, தாம் பெற்ற இறை இன்பத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். நம்ம நிறைய பார்த்தோம். பிராணாயாமம், மந்திரபலம், தவம் இதெல்லாம் உடைய உயர்ந்த சாதகியாகிய ஔவையாருக்கு விநாயகப் பெருமானே குரு வடிவில் வந்து பலவிதமான ஆன்மீக சாதனைகளை உபதேசித்து அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கடைசியாக பார்த்தோம், என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து. இதுதான் அறுதி, கடைசியாக கிடைக்கக்கூடிய விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு கேட்டால், முன்வினை முற்றிலுமாக களைதல், மீண்டும் பிறவி இல்லாத பெருநிலை, அது கிடைக்கணும். என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து, உண்மையிலே என்னுடைய தன்மை என்ன, நான் யார் என்பதை எனக்கு உணர்த்தி என்னுடைய வினைகளை முற்றிலுமாக களைவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் எனக்கு வந்து அருள் செய்கிறார் விநாயகப் பெருமான் அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. தொடர்ந்து பார்க்கலாம். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. இந்த 8 வரிகளுக்கான பொருளை பார்க்கலாம். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். பொதுவாக வாக்கு பேசுகிறோம், வாக்கால் பேசுகிறோம், மனசால் நினைக்கிறோம். ஆனால் பரம்பொருள் இந்த மனம் வாக்கிற்கு எட்டாதது, மனசால் நினைக்க முடியாதது, சொற்களால் இதுதான் அப்படின்னு சுட்டி காட்டி சொல்ல முடியாதது. அதனால தான் பரம்பொருள் ஒன்றுதான் எச்சில் படாதது அப்படின்னு சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படின்னா ஒரு பொருள் இல்லவே இல்லையா? மனதால் நினைக்க முடியாத, சொற்களால் சொல்ல முடியாத ஒன்று இருக்குன்னா அது இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரும். நிச்சயமாக இருக்கிறது. ஏன் சொல்ல முடியலன்னா, அது புறப்பொருள் அன்று, அது வந்து நம்முடைய உண்மையான வடிவமாக இறை தத்துவமாக இருக்கிறது. இப்போ நம்ம நம்பரை வச்சு யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணலாம். நமக்கே ஃபோன் பண்ணிக்க முடியுமா? எப்போ பண்ணாலும் என்கேஜ்டாக தான் வரும் இல்லையா? நம்முடைய நம்பர்லேருந்தே நம்முடைய நம்பருக்கு ஃபோன் பண்ண முடியாது. நம்முடைய நிஜ கண்ணால் நம்முடைய நிஜ கண்களை பார்க்க முடியாது. பார்க்குறதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம கண்ணை பார்க்குறோம், கண்ணாடியில் பார்க்குறோம். ஆனால் இந்த கண்ணாலே இந்த கண்ணை நம்ம பார்த்துருக்கோன்னா பார்க்க முடியாது. அதே மாதிரி வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். மனோலயம்னா என்ன? எண்ணங்கள் ஓய்ந்த நிலை. அப்படி ஒரு மௌனம். தாயுமானவர் அதை பற்றி சொல்வார். சித்தம் மௌனம், செயல் வாக்கு எல்லாம் மௌனம், சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே. இந்த மெய்ப்பொருளை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் மௌனம் தான். அதுக்கு தான் மனோலயம். மனம் ஓய்ந்து போகின்ற அந்த நிலை, அதை வந்து அருள் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்கும்? மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து. சிந்தை தெளிவித்துனா அறிவு நன்றாக தெளிவாக இருக்கான். நம்ம மனசால் நம்ம காரியங்களை பண்ணும்போது சில சமயம் சரியாக வரும், சில சமயம் தவறுகளும் நிகழும். ஏன்னா நம்முடைய மனதிற்கு நிறைய வரையறைகள் உண்டு. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதுவா அதுவான்னு சிந்திக்கின்ற அந்த ஃபேக்கல்ட்டிக்கு தான் மனம்னே பேர். ஆனால் அது இல்லாமல் மகான்கள், பெரியோர்கள், இறை அருள் பெற்றவர்கள், அனுபூதிமான்கள்னு சொல்கிறோமே, அந்த பெரியவர்கள்லாம் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா சிந்தை தெளிவித்து. ஏன்னா இறைவன் அவர்கள் மூலமாக செயலாற்றுகிறார். அவர்கள் அவ்வளோ வந்து இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைத்து இறைவனின் கருவியாகவே இருக்கிறார்கள். இறைவனின் அருள் ஆணையை நிறைவேற்ற வேண்டும். அதனால் அவர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காம நம்மளோட மனசை வச்சு நம்ம சில சமயம் சரியானதை செய்வோம், சில சமயம் செய்யும்போது சரியாக இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் நன்றாக தெளிந்த அறிவு. அதனால தான் பாரதியார் பாடுவார், அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி. இந்த அறிவிலே தெளிவு தான் சிந்தை தெளிவித்து. முதல்ல மனோலயம் அப்படின்னு சொல்கிறத விட விளக்கம். மனோலயம் ஆயிடுச்சு. அவருக்கு மனசில் எண்ணங்கள்லாம் ஓய்ந்த நிலையில் இருக்கார் ஒருத்தர், ஒரு ஞானி. ஔவையார் மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட மனசில் வந்து எண்ணங்களுடைய சலசலப்பே இருக்காது, தெளிவாக இருக்குமா மனசு, புத்தி. அடுத்தது என்ன அப்படின்னா, இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன.
இருள்னா இருட்டு, வெளினா வெளிச்சம், இருள் ஒளி. அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய இருமைகள் இருக்கின்றன இல்லவா? அதாவது இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், இப்படி எல்லாமே நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த இருமை மயம். இந்த இருமைகளால் பாதிக்கப்படாத ஒரு நிலை மனசுக்கு வரும். ஒன்றிடம் என்னன்னா அது எதுவுமே டச் பண்ணவே பண்ணது. என்ன நடந்தாலும் சரி, இவர்களுடைய ஆழமான அந்த மனோலயம், மன அமைதி குலையாமல் இருக்கும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி. அதனால தான் திருவள்ளுவரே சொல்வார், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. துறவிகள் எப்பேற்பட்ட பெருமை உடையவர்கள்னு சொன்னால், அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு துறக்கவில்லை, சிந்தை தெளிவித்து இது மாதிரி நன்றாக பார்த்து இருமை வகை தெரிந்து, வாழ்க்கையின் இருமைகளை துவந்துவங்களை நன்றாக ஆராய்ந்து பார்த்து, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் என்ற புரிதலுடன் அவர்கள் துறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெருமையை இந்த உலகம் பேசுகிறது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஆக ஒன்றிடம் என்ன, இறைவனே அப்படி தானே பாடுறோம் நம்ம, ஜோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே, மாணிக்கவாசகர் பாடுவாரே. அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன, அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி. அப்புறம் நிறைய ஆனந்தத்தை, இறைவன் உடைய ஆனந்தத்தை ஔவையார் அனுபவிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆனந்தம்? அருள் தரும் ஆனந்தம். உலகத்தில் எத்தனையோ ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம், அதுக்கெல்லாம் ஆனந்தம்னு பேர் இல்லை, அதெல்லாம் நிலையற்றது. ஒரு விஷயம் ஒரு நேரம் சாப்பிடும்போது நல்லா இருக்குது, வேற ஒரு சூழ்நிலையில் சாப்பிடும்போது நமக்கு அது நம்ம உடம்புக்கு சேரலை, நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியல, ரசிக்க முடியல. ரொம்ப பிடிச்ச ஒரு இனிப்பு தான், எல்லா நேரமும் அப்படி இனிப்பாகவே அப்படியே இருக்கா அப்படின்னா அது இனிக்குதுன்னு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு மனசு சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது, நம்ம வீட்டில் யாரோ இறந்து போயிருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட்டா அது நமக்கு சுவைக்கத்தான் முடியுமா? அதெல்லாமே வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற எல்லா இன்பங்களும் நிலையில்லாதவை இல்லையா? நிலையில்லாதவை. அதே மாதிரி பொருட்கள் மட்டும் இல்லை, இன்ப பொருட்கள் மட்டுமல்ல, மனிதர்கள், சூழ்நிலைகள் எதுவுமே ஒரு நாளைக்கு இருந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு இருக்காது. அதுதான் உலகத்தோடைய இயல்பு, உலகத்தோடைய சிறப்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகம் அப்படின்னு சொன்னால் நிலையில்லாதது. ஜகத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜாயத்தே கச்சதி இதி ஜகத். தோன்றி மறைவதுக்கு தான் உலகம்னே பேர். எல்லாம் மாறிட்டே இருக்கும். இதில் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே ஔவையார் எப்படிப்பட்ட ஆனந்தத்தை இறைவன் எனக்கு அருளினார்? அருள் தரும் ஆனந்தம் அப்படின்னா நிலையான ஆனந்தம், துன்பம் கலவாத ஆனந்தம், துன்பத்தின் சுவடு கூட இல்லாத ஆனந்தத்தில் அழுத்தி வச்சுருக்காங்களா. அப்படியே சும்மா அப்படி ஒரு ட்ராப்பு திவலையெல்லாம் கொடுக்கல, அதுலேயே மூழ்கி இருக்கிற மாதிரி. இந்த உலகத்தில் துன்பமே இல்லாத ஒரு நிலை எப்படி இருக்கும்? கற்பனையாக செஞ்சு பார்ப்போமே. ஔவையாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வாய்த்தது. என் செவியல்ங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தை அப்படியே இருக்கட்டும். அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி, அப்புறம் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து. மறுபடியும் அதே சொல்கிறாங்க. அங்கே என்ன? எல்லையில்லாத ஆனந்தம். பாக்கி எல்லா ஆனந்தமும் வரையறைக்கு உட்பட்டது. எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் இருக்குது. எல்லாம் குறையுடன் சேர்ந்த ஆனந்தம். என்ன குறைனா நம்மளை அடிமைப்படுத்தும், நமக்கு துன்பம் கலந்த தன்மை உடையதாக இருக்கும், நிலையற்றதாக இருக்கும். நம்ம உலகத்தில் எதை அனுபவித்தாலும் அதுக்கெல்லாம் வரையறைகள் இருக்கின்றன. ஒரு போஸ்ட், ஒரு பெரிய ப்ரமோஷன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா நாளைக்கே வேற ஒருத்தர் அந்த போஸ்ட்டுக்கு வருவாங்க, நம்ம வேறு இடத்துக்கு போகணும். இப்படி எல்லாமே மாறிட்டே இருக்குது, நிலை இல்லாமல் இருக்குது, துன்பம் கலந்ததாக இருக்குது, நம்மை அடிமைப்படுத்துவதாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற ஆனந்தமெல்லாம் நிலையற்ற ஆனந்தம், எல்லையுடைய ஆனந்தம். ஆனால் இறைவனுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டது? இறை ஆனந்தம். இறையருளால் நமக்கு கிடைக்கின்ற இந்த உண்மையை உணர்ந்து கிடைக்கின்ற ஆனந்தம் அருள் தரும் ஆனந்தம், எல்லையில்லாத ஆனந்தம். அதாவது நிலையான ஆனந்தம், எல்லையில்லாத ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி. துன்பங்கள் முற்றிலும் நீங்கிய நிலையை பற்றி ஔவையார் இங்கே பேசுகிறாங்க. துன்பம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட அருள் வழி, ஞான மார்க்கம், இறை வழி, இதை காட்டுறாங்களாம். எப்படி காட்டினாங்கன்னா, என் செவியில். இப்போ அந்த என் செவியில் இங்கே எடுத்துக்கணும். 60வது வரியில் இருக்கு இல்லையா? என் செவியில் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. செவின்னு சொன்னால் நமக்கு தெரியும் காது. இங்கே காதை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று 5 அறிவு கருவிகள், ஞானேந்திரியங்கள், சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் நாலேஜ் நமக்கு இருக்குது. அது வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கண்ணால் பார்க்குறோம், நிறம் இல்லைன்னா ஒளியை பார்க்குறோம். காதால் ஒலி, அதை கேட்குறோம். மூக்கால் மணத்தை முகர்றோம். நாக்கால் சுவையை உணர்கிறோம். அப்புறம் தோலால் தொட்டு உணர்கிறோம். சுவை ஒளி ஊறு ஓசை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் 5 வகை தெரிவான் கட்டே உலகு, திருவள்ளுவர். ஆக இந்த 5 விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா?
இப்போது இங்கே ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இதன் மூலம் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். செவியின் சத்தத்தின் உள்ளேனா சப்தம்னு சொன்னால் ஒலி, காதால் ஒலியை கேட்குறோமே, அது வழியாக சதாசிவம் காட்டி. என்ன அர்த்தம்னா, காதால் நான் என்னென்ன கேட்குறேனோ அதெல்லாம் இறைவன், மூக்கால் நான் என்னென்ன முகர்றேனோ அதெல்லாம் இறைவன். இறைவனால் என்ன அர்த்தம்? எங்கும் இறைந்து கிடப்பவர். அதுக்கு சதாசிவம்னு ஒரு பேர் கொடுக்குறார். சிவபெருமானுடைய பேர்கள். சதாசிவம்னா எல்லா இடத்துலையும் இறைவன். நான் என்னென்ன பார்க்குறேனோ, என்னென்ன அனுபவிக்கிறேனோ, என்னென்ன சாப்பிட்றேனோ, உலகத்தில் அனைத்தும் இறைவனே. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படின்னு தாய்மானவர் பாடுவார் இல்லையா? வெளியில் நான் கண்ணை திறந்து என்னென்ன பார்க்குறேனோ அது எதுவுமே இறைவனுக்கு வேறாக இல்லை. இதுதான் அனுபூதி, வேறுபட்ட நிலை பாருங்கள். அது மட்டும் இல்லை, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. அகத்தில் உள்ளத்தில் என்னென்னா அங்கேயும் இறைவன் தான். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. மாணிக்கவாசகர் பாடுறார் இல்லையா? நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாக இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு கணம் கூட இறைவன் நம்ம மனசில் இல்லாமல் இருக்கிறதே இல்லையா? ஆக அகமும் புறமும் இறைவனால் எங்கேயும் வியாபிக்கப்பட்டிருக்கு, இறைவன் எங்கேயும் நிறைந்திருக்கிறார். இந்த ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை, இந்த ஞானத்தை விநாயகப் பெருமான் ஔவையாருக்கு அருளி செய்கிறார். மனோலயம் பாருங்கள், மனம் ஒடுங்கிய எண்ணங்கள் ஓய்ந்த அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தெளிவான சிந்தனை இருக்கும், வாழ்க்கையின் இருமைகள் பாதிக்காத நிலை, அப்புறம் நிலையான ஆனந்தம், எல்லையில்லாத ஆனந்தம், துன்பமற்ற நிலை, இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் புறத்தில் பொறிகள் வாயிலாக நாம் அனுபவிக்கின்ற அனைத்தும், அகத்தில் நாம் உணர்கின்ற அனைத்தும் இறைவனே அன்றி வேறில்லை. இந்த பேருண்மையை விநாயகப் பெருமான் ஔவையாருக்கு அருளி செய்தார். தொடர்ந்து மேலும் விளக்கம் அடுத்த பகுதியில் காண்போம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.